சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நம்ம கடையோட நிலைமை இப்படி இருக்கேன்னு எனக்கு கண்ணீரே வந்துருச்சு தெரியுமா? என்னங்க? வியாபாரம் ஆகாத கடையை வச்சுட்டு மாரடிக்கிறத விட அதை இழுத்து மூடிட்டு நானும் பார்த்திப சகல மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறது நல்லதுன்னு தோணுது. நீ என்ன சொல்ற? ஏங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வேலை பண்றதுக்கே துப்பு இல்ல. இதுல தெரியாத வேலைக்கு போனா மட்டும் அப்படியே வெட்டி முறிச்சிட்டு வந்து வீட்டுல நிறைச்சிருவீங்களா? முதல்ல நம்ம கடையை எப்படி சரியா நடத்தலாம்னு யோசிங்க. வியாபாரம் ஆகாத கடையை பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாருங்க, என்னென்ன பொருள்லாம் வாங்கி வச்சா ஜனங்க வந்து வாங்குவாங்கன்னு ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அத கடையில வாங்கி வைங்க. அப்பதான் கடை நல்ல வியாபாரம் ஆகும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ சொல்ற மாதிரி பொருள் எல்லாம் வாங்கி வச்சா வியாபாரம் ஆகும் தான். ஆனா அதையெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுமே. அதுக்கு என்ன பண்றது? இங்க பாருங்க, அங்க இங்கன்னு புரட்டி தான் வாங்கணும். ஏதாவது ஒரு வழியை கடவுள் நம்மளுக்கு காட்டாமலையா போயிடுவாரு. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீங்க ரெண்டு பேரும் பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்க கடையை டெவலப் பண்ணணும், அவ்வளவுதானே? கடைக்கு லோன் போடுங்க. பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு கடையை சூப்பர் மார்க்கெட்டா மாத்தி எல்லா பொருளும் வாங்கி வச்சிட்டீங்கன்னா அப்புறம் ஜனங்க எல்லாருமே உங்களோட கடைக்கு தான் வருவாங்க. உங்களுக்கு வியாபாரமும் ஆட்டோமேட்டிக்கா பெரிய அளவுல நடக்கும். சரியான நேரத்துல கடவுள் மாதிரி வந்து செம்ம ஐடியா கொடுத்தமா. இளமதி சொன்னதை கேட்டல, நாம அப்படி பண்ணிடலாம். அவங்க சொல்ற யோசனை கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா அது நமக்கு சாத்தியமாகுமான்னு தெரியலையே. ஏன் சாத்தியமாகாத நீ? இளமதி, அதை எப்படி? நாங்க போய் கேட்டா பேங்க்ல லோன் தருவாங்களா? அதெல்லாம் கண்டிப்பா கொடுப்பாங்க. போய் பார்த்து பேசுங்க. கடையில இருந்து வர வருமானத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா லோனை திருப்பி கட்டி முடிச்சிருங்க. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்க தான் ஓனர். உங்ககிட்ட 10 பேர் கை கட்டி வேலை பாப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்க. இளமதி எப்படி சூப்பர் ஐடியா கொடுத்துட்டு போகுது பாத்தியா? தான் ஒரு பெரிய பிசினஸ்மேனோட பொண்ணுன்னு இளமதி நிரூபிச்சுட்டு போயிடுச்சு. இளமதி சொன்ன மாதிரியே நம்ம பண்ணிடலாம் கௌசல்யா. உடனே தாம் தூம்னு குதிக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னன்னு யோசிப்போம். சௌந்தர்யா, என்னாச்சு சௌந்தர்யா? நீங்க உண்மையை பேசினாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. எங்க மாமாவுக்கு வேலை கொடுக்கறத பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா என் அண்ணனை பண்ண மாதிரி அவரை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணாம இருந்தா சரி. தெரியுமே, எனக்கு ஒண்ணுனா நீங்க வரமாட்டீங்க. ஆனா அதே உங்க மாமா வைஃபுக்கோ இல்ல உங்க அம்மாவுக்கோ ஏதாவது ஒண்ணாச்சுன்னா உடனே ஓடி வந்துருவீங்களே. சௌந்தர்யா ஏன் இப்படி மாறிட்டே இருக்கா? அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியலையே. என்னக்கா, இன்னும் தூங்கலையா? என்ன தூங்கலையான்னு கேக்குறியே? நீ தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரல. ஓ, தூக்கம் வரலையா இல்ல தூக்கத்தை தொலைச்சிட்டியா? அக்கா, எனக்கு எல்லாம் தெரியும் சூர்யா. என்ன சௌந்தர்யா ரொம்ப டார்ச்சர் பண்றாளா? சௌந்தர்யா ஏன் இப்படி திடீர்னு மாறினான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலக்கா. அம்மா மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தா, இப்ப என்னடானா அம்மா பேரை சொன்னாலே அப்படி டென்ஷன் ஆகுறா.
அம்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறா. ஆனா என்கிட்ட டேரிங்காவே அம்மாவுக்கு எதிரா பேசுறா. நானும் சௌந்தர்யா மனசை மாத்தி சந்தோஷமா வச்சுக்க எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஆனா அவ ஒரு நேரம் மாறி ஒரு நேரம் இருக்க மாட்டேங்கிறாக்கா. எனக்கு என்னமோ அவ சொந்த புத்தியில இல்ல, அவ மனசை யாரோ ஏதோ சொல்லி கலைக்கிறாங்கன்னு தோணுது. ஆமா சூர்யா, எனக்கும் கூட அந்த சந்தேகம் இருக்கு. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்குக்கா? ஆ, சூர்யா, கொஞ்ச நாளா சௌந்தர்யா யார் கூட நெருக்கமா பழகுறான்னு கவனிச்சியா? ஆஹா, எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா யார் கூடயும் நெருக்கமா இல்லையேக்கா. ம்ஹும். நீ சரியா கவனிச்சு பார்க்கல. நான் சௌந்தர்யாவை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்பெல்லாம் கொஞ்ச நாளா கரெக்டா சொல்லணும்னா என் கல்யாண நாள்ல இருந்து சௌந்தர்யா ருத்ரா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கா. என்னக்கா சொல்றீங்க? ருத்ராத்தை எதுக்கு சௌந்தர்யா மனசை கலைக்கணும்? அதுவும் எனக்கும் அம்மாவுக்கு எதிரா ருத்ராத்தை ஏன் செயல்பட போறாங்க? சூர்யா, நீ கேக்குறது நியாயம்தான். நான் ஆரம்பத்துல மோகன் மேலயும் நீலவேணி மேலயும் சந்தேகப்பட்டேன். அது கூட சித்தி குருஜிய பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான். அம்மா குருஜிய பார்த்தாங்களா? இதே போ. ஆமா சூர்யா, ஃபேமிலிக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சித்தி குருஜிய போய் பார்த்தாங்க. அப்போ குருஜி உன் பக்கத்திலே தான் இருப்பாங்க, அவங்க தான் உனக்கு எதிரா செயல்படுவாங்கன்னு சொல்லிருக்காரு. சித்தி இதை என்கிட்ட சொன்ன உடனே நான் மோகன் மேலயும் நீலவேணி மேலயும் தான் சந்தேகப்பட்டேன். ஏன்னா மோனிகாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு அவங்க 2 பேருக்கும் இன்னும் கூட சித்தி மேலயும் ஓ மேலயும் கோவம் இருக்கு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவங்க 2 பேருமே சௌந்தர்யா கூட நெருக்கமா இல்ல. அதுக்கப்புறமா தான் எனக்கு ருத்ரா மேல டவுட் வந்துச்சு. அப்புறம் கவனிச்சு பார்த்தா நான் கெஸ் பண்ண மாதிரி இப்ப நடக்கிறதெல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. சூர்யா, இதுல இருந்து ரிலீவ் கிடைக்கணும்னா என்னை தப்பா எடுத்துக்காத. சௌந்தர்யாவும் ருத்ராவும் நெருங்கி பழகிறத நீ கொஞ்சம் தடுத்தனாலே போதும், பிரச்சனை வராம பாத்துக்க முடியும். இல்லக்கா, எனக்கு ருத்ராத்த மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அம்மாவுக்கும் ருத்ராத்த கண்டிப்பா கெடுதல் நினைக்க மாட்டாங்க. குட் நைட். சூர்யா.